பெண் வீட்டாருக்கு தேவையற்ற செலவு. சடங்கில் பெண்களால் பாடப்படுகிற பாடல் கூட கணவனின் பெருமை பேசுவதாகவும் பிறக்கும் பிள்ளை ஆணுக்கே உரிமை உடையதாக அமைகிறது. சீமையிலே நரிக்குவும் சீமான் பிள்ளைக்கு காப்பிடவும், மதுரையிலே நரிக்குவ மகராசன் பிள்ளைக்கு காப்பிட என்று வருகிறது. அதுக்கடுத்து இறப்பு சடங்கு. வீட்டில் பெரியவர்கள் யார் இருந்தாலும் இறந்தப்பட்டோரின் உறவு மகளிர் பிற பெண்டிரும் தம்முடைய கை வலைகள் சிதறுமாறு மார்பகங்களை அடித்து புலம்பிய பூசலிட்டு அழுவது சங்ககால மரபாக இருந்தது, புறத்தில் உள்ளது. அதுக்கடுத்தது புறநானூறு 237 பாடல இந்த மாதிரி மாரல் அடிச்சுக்கிற அழுகிற பழக்கம் உண்டு. இவ்வாறு மகளிர் மாரடித்து புலம்புகிற மரபு இன்றும் உண்டு. உறவினர்கள் இழவு வீட்டினுள் நுழைந்த உடனே இழவு வீட்டு பெண்கள் ஒத்தால் ஒப்படியால் ஓரகத்தி புதிதாக வந்த பெண்களோடு சேர்ந்து ஒப்பாரி வைக்க வேண்டும். இதற்கு இழவு கொடுத்தல் மாறு கொடுத்தல் என்று பெயர். உறவினர்கள் புதிதாக வரும் ஒவ்வொரு முறையும் இழவு வீட்டு பெண்கள் இழவு கட்ட வேண்டும். இழவு கட்ட பெண்கள் இல்லை என்றால் அது இழிவாக கருதப்படும். பெண்கள் இருந்தும் இழவு கொடுக்கவில்லை என்றால் இழவிற்கு வந்த உறவுகார பெண்கள் கோபித்துக் கொள்வர். இதுபோல ஆண்களுக்கும் ஒரு சடங்கு உண்டு. இழவிற்கு வருகிற உறவுகார ஆணுக்கும் இழவு வீட்டின் பங்காளி முறையில் உள்ள ஆண்கள் இழவு பந்தலுக்கு வெளியில் கை கொடுத்தலோடு சரி. ஒப்பாரி வைத்து அழுவது எல்லாம் அந்த செயலெல்லாம் பெண்கள் தான் செய்வார்கள். இவர்கள் அந்த நேரத்தில் கூட அழாதும் வெளியிலிருந்து அவங்க கை கொடுத்துட்டு தூரத்தை போய் நின்று கொண்டு வருவார்கள். இழவு வீட்டின் பங்காளி முறையில் உள்ள ஆண்கள் இழவு பந்தலுக்கு வெளியில் கை கொடுத்தலோடு சரி, அழுவதில்லை. இறந்தது கணவனாக இருந்தால் மனைவிக்கு சில சடங்குகள் செய்யப்படும். நல்ல வேளை உடன்கட்டை ஏறி உயிர் விடும் பழக்கம் நம் நாட்டில் மறைந்து விட்டது. ஆனால் அதற்கு இணையாக மனநிலை அடிப்படையில் பாதிக்கும் சடங்குகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இறந்த அன்று கொழுந்தன் கோடி வழங்குதல், பிறகு சுமங்கலி போல கர்மகாரியம் நடைபெறும் நாள் வரை அலங்கரித்துக் கொண்டு இருத்தல், கர்மகாரியம் நடைபெறும் நாளன்று விடியற்காலை தாலி அறுப்பு சடங்கு நடைபெறும். கணவனை இழந்த மகளிர் அணிந்துள்ள நகைகள், கூந்தலில் உள்ள மலர்கள் பறிக்கப்படும். கைகளில் அணையப்பட்ட வளையல்கள் உடைக்கப்படும். இறுதியாக தாலி அறுக்கப்படும். ஆனால் இத்தகைய சடங்கு எதுவும் மனைவியை இழந்த கணவனுக்கு செய்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முடிவுரை. பெண்களுக்காக நடைபெறும் சடங்குகள் எவையானாலும் அறிவு வளர்ச்சிக்கு தடை ஏற்படுவது உட்கிடக்கையாகும். சடங்குகள் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது போல தோன்றினாலும் உள்ளார்ந்த உண்மை என்பது கல்வி கற்று சிந்திக்க அறிவு மேல்நிலைக்கு போய்விடாது சடங்குக்குள்ளேயே சுற்றி சுற்றி வருதல் வேண்டும் என்பதே உண்மை. இருபாலருக்கு சடங்குகள் நிகழ்ந்திருப்பினும் ஆண்கள் மிக எளிதாக அவற்றிலிருந்து விடுவித்துக் கொண்டு விடுகிறான். ஆண் சமூகம் பெண்கள் மட்டும் தொடர்ந்து பின்பற்றும் நிர்பந்தத்தை தந்திரமாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறது என்பது வெளிப்படை. கட்டுரைகளை வாசிச்சாங்க. அதே நேரத்தில் நமது தமிழ் பண்பாடு, தமிழுடைய வாழ்வோடும் சமுதாய சடங்கு, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே விஞ்ஞான பூர்வமாக உணர்ந்துதான் அந்த சடங்குகளை செஞ்சிருக்காங்க. அதுல இடைச்சொற்கள் மூலமா, அதாவது கணவன் இறந்ததன் பிறகு இந்த தாலி அறுத்து வளையலெல்லாம் உடைக்கக்கூடியது அதெல்லாம் தவறு. அதே நேரத்தில் காது குத்துதல் என்பது அக்கு பஞ்சர், அந்த முறையில பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே விஞ்ஞான பூர்வமா அந்த சடங்கை இது பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பெண் பூப்படைந்த பிறகு என்ன காரணம்னா, என் பேர் VR கிருஷ்ணன், நான் சித்தா டாக்டரா இருக்கேன் தாராபுரம். இந்த சடங்குகள் அப்படிங்கிறது விஞ்ஞான பூர்வமாக இருக்கு. காமத்திற்கு கண் இல்லை. அதே மாதிரி பருவம் கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட பருவம் இருக்கு. குழந்தை பருவம், விடலை பருவம். அப்போ அந்த பருவம் எய்து விட்டால் அந்தந்த உணர்வுகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் தனியாகத்தான் இருக்கணும். பெண்கள் தனியாகத்தான் இருக்கும். அதற்காகத்தான் அது மாதிரியான நிலைகளை நம்மளுடைய பெரியவங்க வச்சிருக்காங்க. அடுத்ததா குழந்தை, அதாவது வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அது அந்தந்த வயது உண்டானால் உங்களுக்கு கூட அதுக்கு உரிய விளைவுகள் உண்டாகும். உடல் வலி இதெல்லாம் ஏற்படும். அப்போ அவங்க ஓய்வா இருக்கணும். அதை அவங்க விலக்கி வைக்கிறதில்ல. அது சமுதாயத்துல அந்த மாதிரியான நிலைகள் தவறுதலாக இருக்கக்கூடிய அந்த பண்பாடுகளை மாத்தி செய்யறவங்க இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அதெல்லாம் உள்ளார்ந்த வகையில அதெல்லாம் ஒரு சரியான நிகழ்வுகள் தான் இந்த சடங்குகள்னு சொல்ல வர்றேன். அடுத்தது வீட்டுக்குள்ள, அதாவது அதேதான் வளைகாப்பு அப்படிங்கிற போது அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வளைகாப்பு அப்படிங்கிற போது அந்த, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த வளையல் போடுற போது அந்த பெண் ஏதாவது ஆரோக்கிய குறைவு உண்டாச்சு அப்படின்னு சொன்னா அந்த வளையல் அந்த கையை விட்டு கழண்டு வந்துடும். அப்ப அந்த ஆரோக்கியம் குறைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகத்தான் ஆக நம்மளுடைய சடங்குகள் எல்லாமே விஞ்ஞான பூர்வமாக அதாவது உண்டாக்கி இருக்காங்க. இது முழுக்க முழுக்க சித்த மருத்துவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய தமிழ் மருத்துவத்துல தெரிஞ்சிட்டீங்கன்னா இந்த சந்தேகங்கள் தீரும். சடங்குகள் எல்லாமே
உண்மையிலேயே ஒரு விஞ்ஞான பூர்வமாக அமைஞ்சிருக்குன்னு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆய்வுக்கு என்னுடைய நன்றி. கொஞ்சம் சுருக்கமாக பேச வேண்டியிருக்கிறது. என்னுடைய டைம் இல்ல. பதில் சொல்லிடுறேன். இப்ப நான் காது குத்துறது தவறு என்று நான் சொல்லவில்லை. இப்ப காது குத்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான் எல்லாரும் குத்திக்க வேண்டும் தான் நம்ம உடம்புல பொத்தை போடுவது என்பது சரிதான், நான் சொல்லவில்லை. ஏனென்றா இது ஏன் வேறுபாடு காட்டுகிறீர்கள்? இவங்களுக்கு ஆளி இலை போடுவது மூலமா இவங்களுக்கு அது நட்சத்திரம் ஏன் போட வேண்டும்? ஏன் 2 பேருக்கும் ஆளி இலை போட வேண்டியதானே? மாமா 5000 ரூபாய் இது கொடுக்கணுங்கிறது அது இப்ப நடைமுறை, இது அவங்க கேட்டுக்கிறது, அதுக்கு இதுக்கு இல்ல. ஆனா சடங்குகள் சரியானது. இப்போ அது இடைச்சொற்களா இருக்கலாம். அதாவது திருமணம் செய்யணுங்கிறது, அதாவது திருமணம் ஏன் தாலி கட்டணும் அப்படின்னா ஆண்கள் மிஞ்சி போடணும். அப்ப பெண்ணாகப்பட்டவள் இப்படி ஆண் நிமிந்து போற போது தாலி கட்டி அது ஆணுக்கு தானே போடுறாங்க. அந்த மிஞ்சி போடணுங்கிற வழக்கம் நம்ம அது போடுறதில்ல ஆண்கள் நம்மளுடைய தமிழ் இதுல. அப்ப என்னன்னா அது தவறுகள் இங்க நடக்கு. ஆனா சடங்குகள் சரிதான். அதனால என்ன அப்படின்னா வரதட்சணை அதுகள் எல்லாமே இடையில வந்தது. சடங்குகள் என்பது நம்மளுடைய சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அமைப்புகள்னு தான் சொல்லணும், அந்த நடைமுறைகள்னு தான் சொல்லணும். அதனால சடங்குகளே ஆகாது அப்படின்னா அதை பத்தி ஆய்வுகள் நீங்க மருத்துவம் சார்ந்த ஆய்வுக்கு வாங்க. அதாவது தமிழ் மருத்துவத்தினுடைய ஆய்வுக்கு வந்தீங்கன்னா சடங்குகள் முழுக்க முழுக்க சரியானதாக. நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்னால. அது விஞ்ஞான பூர்வமா ஒரு சிலதுதான் இருக்கலாமே தவிர அனைத்து நாங்க விஞ்ஞான பூர்வமா ஏற்றுக்கொள்ள இயலாது. எல்லாத்தையுமே நீங்க நாங்க அருமையான காரணங்கள் சொல்லலாம். இப்ப ஆணுக்கு அதே பூப்பு சடங்கு ஏதோ ஒன்று வருது, அது ஏன் செய்ய மாட்டாங்க? என்னுடைய கேள்வி, ஏன் அதை பின்பற்றல? ஏன் அது விஞ்ஞானமோ அதெல்லாம் நான் இங்க பேசவே வரவில்லை. இத பாருங்க டாக்டர், என்னுடைய கருத்து பெண்ணிய நோக்கில சொல்லுறேன். இது எதுக்கு என்றுதான். கொஞ்சம் நிறுத்திடுங்க, அப்புறம் வெளியே போய் நீங்க பேசிக்கலாம். தயவு செய்து இங்க எப்படின்னா நேரடியா நீங்க பேசுறதுக்கு அன்பிற்குரிய நடுவர் கேள்வி எழுப்பிட்டு அப்புறம் உட்கார்ந்துடணும். அவங்க சொல்லணும், அவ்வளவுதான். நேரடியா பேசுறதுன்னா வெளியில தான் நம்ம விவாதங்கள். தயவுசெய்து அது சரி நீங்க சொல்லலாம், ஆனா நேரடியா சரி இப்ப நேரம் கொஞ்சம் அதிகமா இல்லைங்க. அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஒரு நிமிஷத்துல முடிச்சிருங்க. நேரம் இல்ல. அதாவது பெண்மையினுடைய சடங்குகளை பற்றி தான் விவாதம், கட்டுரை. இதில் இடைச்சல்களாக சிலதை ஏற்படுத்தியிருக்காங்க. இது கருத்துக்களை கூறுவதற்குத்தான் இந்த நோக்கர்கள் கட்டுரையாளர்கள் வைத்திருக்கிறோம். விவாதம் நடத்தி ரைட்டா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. அது ஒண்ணு. அதாவது இதில் அவர்கள் கொண்டு வந்த கருத்துக்கள் அத்தனையுமே பெண்ணை கீழ்மைப்படுத்தி ஆண்மையை மேன்மைப்படுத்துவதாக குற்றஞ்சாட்டுவதாக மட்டுமே கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பெண்மை என்பதற்கும் ஆண்மை என்பதற்கும் இலக்கியங்களிலேயே பலவாறான ஆதாரங்களை கொடுத்திருக்கின்றார்கள். பெண்மை என்றால் அனிச்ச மலருக்கு சமம் என்கின்றார்கள், பூ போன்றவர்கள், வெண்பஞ்சு போன்றவர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உணர்வுகளில் உடனே உணர்வுபடக்கூடிய பக்குவமுடைய பெண் தன்மை உடல் அமைப்பு அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது பெண்மை. ஆண்மை என்றால் வலிமை. ஏதோ அது ஆழமாக போக வேண்டாம், அதற்காக கொடுக்கப்பட்டது. பெண்கள் அவரு மருத்துவர் சொன்னது போல பூப்படைந்தவுடன் தந்தையாக இருந்தாலுமே தொட்டு பேசக்கூடாது என்பதற்கு கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சூசகமாக சொன்னார்கள். இன்றைக்கு பெண்மை பெரிது, பெண்மைக்கு சுதந்திரம் என்று சொல்லிக் கொண்டு வருவதால் என்ன இடர்பாடுகள் இருப்பது என்பதை எல்லோரும் அறிந்தது. ஈவ் டீச்சிங் என்பதற்கு ஒரு பெண் ஆணை இடித்து விட்டால் போய் அவன் குற்றம் சொல்றதில்லை. ஆனா பெண்கள் மேல கைப்பட்டாலும் சரி, தெரியாமட்டாலும் சரி, தெரிஞ்சுபட்டாலும் சரி குற்றமாக கருதப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்று அம்மையார் அவர்கள் உணரலாம். நான் அதுக்கு பதில் சொல்லுகிறேன். நான் விவாதம் பண்ணுவதற்காக சொல்லவில்லை.